ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பவுண்டரி கண்டிஷன்? பவுண்டரி கண்டிஷன் என்னென்னா, when we interface two different medias, the field of the media must satisfy some conditions. Those conditions are called as boundary conditions. இப்போ நம்ம டூ டிஃப்ரெண்ட் மீடியாஸ் எடுக்கிறோம். அந்த டூ டிஃப்ரெண்ட் மீடியாஸையும் நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது அந்த மீடியாஸ் வந்து சில கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேயா? ஸோ அந்த கண்டிஷன்ஸோட பேர் தான் என்னன்னு பார்த்தோன்னா பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஸோ பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஏன் பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ டூ டிஃப்ரெண்ட் மீடியாஸை நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது ஒரு மீடியாவோட ஃபீல்டு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு மீடியாவோட ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நமக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மீடியாஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் 3 டைப்ஸ் ஆஃப் பவுண்டரி கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா dielectric and dielectric boundary condition. Second one is dielectric and conductor boundary condition. Third one is free space and conductor boundary conditions. இந்த மூணும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது dielectric and dielectric boundary conditions. ஓகேயா? அப்போ dielectric and dielectricனா நம்ம கன்சிடர் பண்ண போகிற டூ மீடியாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா dielectric மீடியா, பட் போத் ஆர் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அப்போது கன்சிடர் டூ டிஃப்ரெண்ட் டயலக்ட்ரிக்ஸ். அப்போ ஃபஸ்ட் டயலக்ட்ரிக்கோட பெர்மிட்டிவிட்டி நம்ம என்னென்னு எடுக்கிறோன்னா எப்சலான் R1 அண்ட் த செகண்ட் டயலக்ட்ரிக்கோட பெர்மிட்டிவிட்டி இஸ் எப்சலான் R2. ஓகே, ரெண்டு டிஃப்ரெண்ட் டயலக்ட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ நார்மலாக இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம டயலக்ட்ரிக், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் தி டயலக்ட்ரிக் ஹேஸ் two components. ஓகேயா? ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா tangential component and normal component. ஸோ electric field in the dielectric has two component. One is tangential component and another one is normal component. ஸோ இப்போது நம்ம டூ டயலக்ட்ரிக் மீடியா கன்சிடர் பண்ணலாம். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் மீடியா 1, திஸ் ஒன் இஸ் மீடியா 2. we are interfacing these two media. ஓகே, ஸோ இதில் ரெண்டு காம்பனண்ட் இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டில். ஸோ வாட் ஆர் தே? tangential component and normal component. ஓகேயா? ஸோ அப்போ tangential componentோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் கால்குலேட் பண்ண போகிறோம், நார்மல் காம்பனண்ட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை கால்குலேட் பண்ண போகிறோம்னா tangential component. இந்த tangential component கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன அஸ்யூம் பண்ணுவோம்னா ஒரு ரெக்டாங்கிள், க்ளோஸ்டு லூப் ரெக்டாங்கிள் பாத் வந்து கன்சிடர் பண்ணுவோம். இது நார்மல் கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம்னா ஒரு சிலிண்டர் ஆர் ஒன் பில் பாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு டூ ஃபீல்டு இருக்குது, டூ காம்பனன்ட்ஸ் இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டில். ஸோ ஒன் இஸ் டேஞ்சென்ஷியல் காம்பனண்ட், another ஒன் இஸ் நார்மல் காம்பனண்ட். டேஞ்சென்ஷியல் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணும்போது நம்ம பவுண்டரியில் வந்து என்ன கன்சிடர் பண்ணுவோம்னா ஒரு க்ளோஸ்டு லூப், ரெக்டாங்கிள் லூப் கன்சிடர் பண்ணுவோம் டேஞ்சென்ஷியல் காம்பனண்ட். இது நார்மல் காம்பனண்ட் கால்குலேட் பண்ணும்போது சிலிண்டர் கால்குலேட் பண்ணுவோம், ஆர் அதை இன்னொன்று என்னென்னு சொல்ல பில் பாக்ஸ் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் டேஞ்சென்ஷியல் காம்பனண்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் டேஞ்சென்ஷியல் காம்பனண்ட்னா நம்ம என்ன அஸ்யூம் பண்ணுவோம்? ஏ க்ளோஸ்டு ரெக்டாங்குலர் லூப். ஸோ அந்த க்ளோஸ்டு ரெக்டாங்குலர் லூப்பை வந்து நம்ம எப்படின்னு எடுக்கிறோன்னா A B C D A. ஸோ திஸ் இஸ் த க்ளோஸ்டு லூப். ஓகேயா? ஸோ இந்த லூப்போட விட்டை நம்ம என்னென்னு எடுக்கிறோன்னா del W, ஹைட்டை வந்து del Hன்னு எடுக்கிறோம். ஓகேயா? இந்த க்ளோஸ்டு லூப் வந்து ரெண்டு பவுண்டரி கண்டிஷன்லேயும் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி வரும். ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்பனண்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இது வந்து மீடியா 1, மீடியா 1ஓட பெர்மிட்டிவிட்டி இஸ் எப்சலான் R1, மீடியா 2ஓட பெர்மிட்டிவிட்டி இஸ் எப்சலான் R2. ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஓகேயா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இதுதான். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நமக்கு ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மீடியாவோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆனனால E1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் டூ காம்பனண்ட்ஸ், தட் இஸ் டேஞ்சென்ஷியல் காம்பனண்ட் அண்ட் நார்மல் காம்பனண்ட். டேஞ்சென்ஷியல் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும், நார்மல் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். Okay, so this is the tangential oda direction, this is normal component. இது electric field 2 க்கும் இருக்கும். Okay, second media வந்து E2 ன்னு எடுப்போம். So this is the tangential component electric field E2T, this one is normal E2N.
ஓகே ஸோ இப்போ நம்ம பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டு ஃபைண்ட் த பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் நம்ம என்ன எடுக்கிறோன்னா மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லைன் இன்டெக்ரல் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அரவுண்ட் ஏ க்ளோஸ்டு பாத் இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ இது வந்து க்ளோஸ்டு பாத்தா. ஸோ இந்த க்ளோஸ்டு பாத்தோட ஒவ்வொன்றுக்கும் லைன் இன்டெக்ரல் எடுத்தோன்னா ஓகே லைன் இன்டெக்ரல். ஸோ இதுக்கு ஒரு லைன் இன்டெக்ரல், இதுக்கு ஒரு லைன் இன்டெக்ரல், இதுக்கு ஒன்று அப்போ லைன் இன்டெக்ரல் ஆஃப் த க்ளோஸ்டு பாத் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இதை சுற்றி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அரவுண்ட் த க்ளோஸ்டு பாத் வந்து ஆல்வேஸ் 0. அப்போ லைன் தட் இஸ் லைன் இன்டெக்ரல் ஆஃப் க்ளோஸ்டு பாத் கரெக்டாக. அதனால இதில் க்ளோஸ்டு போட்டிருக்கோம். ஸோ லைன் இன்டெக்ரல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அரவுண்ட் த க்ளோஸ்டு பாத் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த க்ளோஸ்டு பாத்தோட இன்டெக்ரல் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டெக்ரல் எதுக்கு எடுக்க போகிறோன்னா A to Bக்கு எடுக்க போகிறோம் ஓகேயா. ஸோ A to B நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஏலேருந்து B இதோட டோட்டல் லென்த் எவ்வளவு நமக்கு del W. லைன் இன்டெக்ரலோட டோட்டல் லென்த் வந்து லைனோட லென்த் வந்து del W. ஸோ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன தட் இஸ் இந்த டைரக்ஷன் டேன்ஜென்ஷியல் காம்பனண்ட். அப்போ del W இன்ட்டு E1Tன்னு வரும் ஓகேயா. del W இன்ட்டு E1T. ஸோ இது வந்து A to Bயோட லைன் இன்டெக்ரல். நெக்ஸ்ட் வந்து B to C கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த B to Cயோட ஹாஃப் வந்து எங்கே இருக்குன்னா மீடியா 1, ஹாஃப் வந்து எங்கே இருக்குது மீடியா 2. அப்போது இந்த B to A வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா B to Cயை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஸோ லைன் இன்டெக்ரல் எடுக்க போகிறோம். ஸோ இதோட டோட்டல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா del H. பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மீடியாவில் இருக்குது. அப்போ நம்ம ரெண்டாக எழுத போகிறோம் ஓகேயா. ஸோ அப்போ என்ன வரும்னா இது del H இதோட டோட்டல் லென்த் என்ன ஃபார் மீடியா 1 del H by 2. ஸோ இப்போ பாருங்கள் இந்த டைரக்ஷன் வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் நார்மல் காம்பனண்ட். பட் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபீல்டு வந்து மேல் நோக்கி இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அப்போ மைனஸ் போடணும். அப்போ மைனஸ் E1N இன்ட்டு del H டிவைடட் பை 2 ஓகேயா. ஸோ ஃபஸ்ட் நான் இதில் எழுதுகிறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து del W இன்ட்டு E1T. ஸோ ஃபார் இன்டெக்ரல் A to B. அப்புறமா இதோட டைரக்ஷன் கீழே இருக்குது, இதோட டைரக்ஷன் மேலே இருக்குது. ஸோ இது வந்து மீடியா 1ல் இருக்குது. அப்போ மீடியா 1க்கு del H by 2 வரும். ஸோ del H டிவைடட் பை 2 இன்ட்டு E1N ஓகேயா. சேம் இந்த B to C இன்னும் முடியலை. B to Cயோட இன்னொரு ஹாஃப் இருக்குது. அது வந்து மீடியா 2ல் இருக்குது. சேம் இதோட டைரக்ஷனும் நமக்கு எப்படி இருக்குது ஆப்போசிட்டாக இருக்குது. E2 வந்து மேலே இருக்குது, இங்கே வந்து கீழே இருக்குது. அப்போ மைனஸ் இதோட இன்னொரு ஹாஃபோட லென்த் வந்து del H by 2 இன்ட்டு E2N ஓகே. ஸோ இப்போ B to C முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா C to D. C to D எந்த மீடியாவில் இருக்குது மீடியா 2ல் இருக்குது. அப்போ C to D மீடியா 2ல் இருக்குது. டைரக்ஷன் ஆஃப் இது வந்து டேன்ஜென்ஷியல் காம்பனண்ட்டோட டைரக்ஷன் கரெக்டாக. பட் ரெண்டுமே என்னது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ மைனஸ் del W இதோட டோட்டல் லென்த் வந்து del W இன்ட்டு E2T. ஏன் மைனஸ் போட்டோன்னு புரியுதுல ஆப்போசிட் டைரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா D to A எழுத போகிறோம். ஸோ D to Aயோட க்ளோஸ்ட் லூப் பார்த்தீங்கன்னா ஹாஃப் வந்து செகண்ட் மீடியாவில் இருக்குது, ஹாஃப் வந்து ஃபஸ்ட் மீடியாவில் இருக்குது. அப்போ செகண்ட் மீடியாவில் எழுதும்போது இதோட லென்த் வந்து del H by 2. பட் டைரக்ஷன் பாருங்கள் சேம் டைரக்ஷன். அப்போ ப்ளஸ் தான் போடணும். ப்ளஸ் del H by 2 இன்ட்டு என்ன வரும் E2N ப்ளஸ் இதுவும் சேம் டைரக்ஷன் நார்மல் காம்பனண்ட் that is del H by 2 into E1N that is equal to 0. Close to the line integral of the electric field around a closed path is always 0. ஓகே இப்போ இதை பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஸோ இன்டெக்ரல் வந்து 4 டேமுக்கும் எழுதியாச்சு. ஸோ அதிலிருந்து நம்ம எல்லா வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தட் இஸ் E1T இன்ட்டு del W மைனஸ் E1N எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சம் டேம்ஸ் நார்மல் காம்பனண்ட் டேம் எல்லாமே நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவில் இருக்கும், கேன்சல் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு என்ன தான் இருக்கும் E1T டேன்ஜென்ஷியல் காம்பனண்ட் இன்ட்டு del W மைனஸ் E2T del W இஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து del Wவை காமனாக வெளியில் எடுத்தோன்னா E1T மைனஸ் E2T இஸ் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இதிலிருந்து E1T is equal to E2T கிடைக்கும். அப்போது this is the boundary condition 1. ஸோ இது வந்து மீடியா 1ஓட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் டேன்ஜென்ஷியல் காம்பனண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டேன்ஜென்ஷியல் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2 கரெக்டாக. அப்போ இதிலிருந்து நம்ம பவுண்டரி கண்டிஷன் எழுதலாம். எப்படி எழுதலாம்? the tangential components of the electric field intensities
கரெக்டா? tangential component of the electric field intensity for both dielectrics எப்படி இருக்கு நமக்கு? same and continuous. அப்போ boundary condition 1 satisfy ஆயிடுச்சு. ஓகே, boundary condition 1 ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ boundary condition 2 calculate பண்ணுறது very simple. இது வந்து electric field intensity calculate பண்ணியாச்சு. அப்போ electric flux density ஈஸியாக calculate பண்ணலாம். we know the formula, that is D is equal to epsilon into E. ரைட்? அப்போ நம்ம நமக்கு 2 டிஃப்ரெண்ட் மீடியாஸ் இருக்குது. அப்போ 2 டிஃப்ரென்ஸ் மீடியாவுக்கும் எழுத போகிறோம். திஸ் இஸ் ஃபார் மீடியா 1. ஸோ D1T is equal to epsilon 1 E1T suffix ஓகே, E1T. ஸோ இதுலேருந்து E1T கால்குலேட் பண்ணோன்னா D1T டிவைடட் பை epsilon 1 வரும். அதே மாதிரி D2Tக்கும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ E2T என்ன நமக்கு வரும்? D2T டிவைடட் பை epsilon 2. இந்த E1T வேல்யூவையும் E2T வேல்யூவையும் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா பவுண்ட்ரி கண்டிஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பவுண்ட்ரி கண்டிஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா E1T is equal to E2T செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் கிடச்சிரும். அதாவது D1T divided by epsilon 1 that is equal to D2T divided by epsilon 2. So here this epsilon 1 not equal to epsilon 2. Okay, so D1T divided by epsilon 1 not equal to D2T divided by epsilon 2. அப்போ the tangential, both are tangential component. The tangential component of electric flux density, okay, D means electric flux density, for both dielectrics are not equal. Equal கிடையாது, not equal and discontinuous. This is boundary condition 2. Okay, அப்போ ரெண்டு boundary condition calculate பண்ணுறோம், that is tangential component. Okay, so next நம்ம என்ன calculate பண்ண போகிறோம்னா நார்மல் காம்பனண்ட்டுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் காம்பனண்ட் கால்குலேட் பண்ணுறது ஃபஸ்ட்டே சொன்னேன், we have to consider a cylinder or pill box கன்சிடர் பண்ணணும். ஓகேயா? ஸோ பவுண்ட்ரி கண்டிஷனில் நம்ம என்ன கால்குலேட் அஸ்யூம் பண்ணியிருக்கோன்னா ஒரு சிலிண்டர் அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த சிலிண்டர் எதுக்கு அஸ்யூம் பண்ணுறோம்? டு டிரைவ் த பவுண்ட்ரி கண்டிஷன் ஃபார் த நார்மல் காம்பனண்ட் ஆஃப் E and D. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ இங்கே D போட்டிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, தட் இஸ் D, திஸ் இஸ் த ஃபஸ்ட் மீடியா. ஸோ எல்லாமே 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் மீடியா. ஸோ இதை வந்து 2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த நார்மல் காம்பனண்ட்டோட ஃபீல்டு வந்து நம்ம அப்டெயின் பண்ணுறதுக்கு என்ன லா யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா காஸ் லா, ஆர் நம்ம இது என்னென்னு சொல்லலாம்னா மேக்ஸ்வெல் தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம். ஓகே, காஸ் லா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபைண்ட் பண்ணுறோம். தென் வாட் இஸ் காஸ் லா? காஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அதாவது டோட்டல் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் ஆஃப் D through top, bottom and side surfaces of the pillbox must be equal to the total charge enclosed in the cylinder. ஓகேயா? அந்த சிலிண்டரோட டோட்டல் சார்ஜ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதிலிருந்து அவுட்வேர்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸு டாப் சைடில் இருக்கிறது, பாட்டம் அண்ட் சைடு சர்ஃபேஸ். ஓகே, ஹியர் இந்த டாப், பாட்டம் அப்புறம் இந்த சைடு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டோட்டல் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த சிலிண்டருக்கு என்க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் காஸ் லா. ஸோ காஸ் லாவில் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் இதை கால்குலேட் பண்ண போகிறோம் நார்மல் காம்பனண்ட். ஸோ ஹியர் நம்ம ஹைட் ஆஃப் த பில் பாக்ஸை என்னென்னு எடுக்கிறோன்னா ∆H is equal to 0ன்னு எடுக்கிறோம். ஸோ ∆H equal to 0 எடுக்கும்போது நமக்கு என்னது டோட்டல் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நமக்கு டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் இன் தி சிலிண்டர். அப்போ சார்ஜ் டென்சிட்டி வந்து ρSன்னு எடுப்போம். கரெக்டாக? அப்போ சார்ஜ் டென்சிட்டி இந்த சிலிண்டர் ρS is equal to நமக்கு இப்போ ஹைட்டை வந்து நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணியாச்சு. அப்போ ஹைட் இல்லை. அப்போ நமக்கு இந்த பில் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட், பாட்டம், டாப் அண்ட் பாட்டமோட டோட்டல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா சார்ஜ் டென்சிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ டோட்டல் என்னது? D1n minus D2n. Okay, so this is the normal component direction, that is D1n minus D2n. அப்போ ρS is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா D1 is minus D2n is equal to என்னது? 0. அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிரும்னா பவுண்ட்ரி கண்டிஷன் 3 கிடச்சிரும், தட் இஸ் D1n is equal to D2n. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் த நார்மல் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. கரெக்டாக? அப்போ த நார்மல் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஃபார் போத் டயலக்ட்ரிக்ஸ் ஆர் சேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட
electric field calculate பண்ணலாம். So formula நமக்கு already ஈஸியாக தெரியும். That is D is equal to epsilon into E. அப்போ D1N for ரெண்டு டயலெக்ட்ரிக்குக்கும் நம்ம எழுதணும், 2 மீடியாஸ்க்கும் எழுதணும். இந்த வேல்யூவை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா epsilon 1 E1N is equal to epsilon 2 E2N கிடைக்கிறோம். So this is boundary condition 4. So here epsilon 1 epsilon 2 not equal. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம், the normal component of electric field intensities for both dielectrics are not equal. So this is boundary condition 4. இப்போ நம்ம என்ன calculate பண்ணியாச்சுன்னா dielectric and dielectric ஓட boundary conditions வந்து find பண்ணியாச்சு, கரெக்டா? ஸோ இப்போ இதோட refraction of electric field of dielectric and dielectric வந்து calculate பண்ண போகிறோம். ஓகே, refraction of electric field. ஸோ இந்த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து மீடியா 1 அண்ட் மீடியா 2ஓட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ரெண்டையும் வந்து நம்ம நோட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஃபார் மீடியா 1. ஸோ இந்த மீடியா 1ஓட இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, திஸ் ஒன் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அதே மாதிரி இது மீடியா 2ஓட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஸோ இது ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபார் மீடியா 1 ஆங்கிளை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா தீட்டா 1ன்னு எடுக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் மீடியா 2. மீடியா 2ஓட ஆங்கிளை வந்து என்னென்னு எடுக்கிறேன்னா தீட்டா 2ன்னு எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது வந்து ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்னா இதோட ரிஃப்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மீடியா 1ஓட sin theta நம்ம sin theta ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரையாங்கிள் ஃபார்முலா. sin theta 1 sin theta 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ், கரெக்டா? அப்போ sin theta 1 இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எழுதலாம். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ theta 1. எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதணும்னா ஆப்போசிட், தீட்டாவோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா E1t, ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ், ஹைபாட்டன்யூஸ் E1. ஓகேயா? அப்போது sin theta 1 is equal to E1t divided by E1. ஓகே, இதே மாதிரி cos theta 1 calculate பண்ணோன்னா என்ன வரும்? cos theta 1 பார்த்தீங்கன்னா adjacent divided by hypotenuse, that is E1n divided by E1. ஓகே, அதே மாதிரி நம்ம எதுக்கும் கால்குலேட் பண்ணணும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி சேம் இங்கேயும் கால்குலேட் பண்ணணும். தீட்டா 2 வந்து என்னது வரும் உங்களுக்கு, சைன் தீட்டா கால்குலேட் பண்ணோன்னா sin theta 2 is equal to opposite E2t divided by hypotenuse E2. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், ஸோ sin theta 1 is equal to என்ன வரும், E1t divided by E1. அதுலேருந்து E1t கால்குலேட் பண்ணோன்னா E1 sin theta 1. அதே மாதிரி sin theta 2 கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ நம்ம பவுண்டரி கண்டிஷன் 1 நமக்கு தெரியும், E1t is equal to E2t. அப்போ E1t is equal to E2tனா ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷனாக எடுத்து வச்சுருக்கலாம். ஓகே, அதே மாதிரி cos theta ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கு sin theta யூஸ் பண்ணணும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு cos theta நமக்கு என்னது adjacent divided by hypotenuse, that is D1n divided by D1. ஸோ அதுலேருந்து D1n கால்குலேட் பண்ணணும், அதே மாதிரி cos theta 2 கால்குலேட் பண்ணணும். ஸோ பவுண்டரி கண்டிஷன் 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா D1n is equal to D2n, ரெண்டும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும், அதாவது நம்ம பவுண்டரி கண்டிஷன் 1 யூஸ் பண்ணி வச்சுருக்கிற ஈக்குவேஷனும் 2 என்ன பண்ணணும்னா நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 3ஐயும் 6ஐயும் டிவைட் பண்ணும்போது E1 sin theta 1 divided by D1 cos theta 1 is equal to E2 sin theta 2 divided by D2 cos theta 2. ஓகே, sin theta divided by cos theta என்ன, tan theta. அப்போ E1 divided by D1 tan theta 1 is equal to E2 divided by D2 tan theta 2. What is D2? நமக்கு D2 ஃபார்முலா தெரியும். ஸோ தட் இஸ் epsilon E1. அப்போ D1க்கு epsilon 1 E1 கொடுக்கணும், D2க்கு epsilon 2 E2. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு tan theta, அதாவது E1 divided by epsilon 1 E1 tan theta 1 வரும். அதே மாதிரி இந்த பக்கம் வரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா tan theta 1 divided by tan theta 2 கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் E1 கேன்சல் ஆகும், E2 கேன்சல் ஆகும். ஸோ epsilon 1 divided by epsilon 2 வரும்.
ஓகேயா நமக்கு தெரியும் எப்சிலான் 1னா என்னது எப்சிலான் R1 into epsilon naught for media 1 epsilon 2 is equal to epsilon R2 into epsilon naught so epsilon naught காமனாக இருக்கும் அதனால அது கேன்சல் ஆகிடும் ஸோ tan theta 1 divided by tan theta 2 is equal to epsilon R1 divided by epsilon R2 ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா law of refraction of electric field at the charge free boundary ஓகேயா ஸோ இது வந்து law of refraction ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக் பவுண்டரி கண்டிஷன் அதோட ரிஃப்ராக்ஷன் பார்த்தாச்சு ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நம்ம இதில் 3 டைப்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக் டு கண்டக்டர் பவுண்டரி கண்டிஷன் ஸோ ஒரு மீடியா நம்ம 2 டிஃப்ரெண்ட் மீடியாஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான் பவுண்டரி கண்டிஷன் ஸோ ஒரு மீடியா வந்து பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக் இன்னொரு மீடியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் ஸோ கன்சிடர் அண்ட் இன்டர்ஃபேஸ் இன் which medium 1 is dielectric okay medium 1 dielectric எடுக்க போறோம் medium 2 வந்து பாத்தீங்கன்னா perfect conductor so that is sigma is equal to infinitive perfect conductor னா அங்க electric field and electric flux density எப்படி இருக்கும் ஜீரோவா இருக்கும் அத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேயா so the field inside a conductor வந்து எப்படி இருக்கும் always zero that means electric field intensity and electric flux density both are 0 அப்போ நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா டேன்ஜென்ஷியல் காம்பனண்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க டேன்ஜென்ஷியல் காம்பனண்ட் கால்குலேட் பண்ணும்போது we are assuming a rectangular closed loop okay so here this is media 1 dielectric this is media 2 conductor so conductor ஓட electric field intensity and electric flux density both are 0 here dielectricல வந்து பார்த்தோம்னா this is the electric field intensity component that is ET and this is EN ஏன் இதை 1 போடலைன்னா நமக்கு இந்த மீடியாவில் நமக்கு ஃபீல்டு இல்லை ஸோ அதை ஒன்றுன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் த டேன்ஜென்ஷியல் காம்பனண்ட் திஸ் இஸ் த நார்மல் காம்பனண்ட் ஸோ அதே மாதிரி தான் லென்த் ஆஃப் த ஹைட் ஆஃப் த ரெக்டாங்கிள் பாக்ஸை வந்து டெல் ஹெச்னு எடுத்துக்கிறோம் லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா டெல் டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம் அப்போ இது வந்து க்ளோஸ் டு லூப் ஸோ லைன் இன்டெக்ரல் ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் இக்குவேஷன் சேம் அதே தான் மேக்ஸ்வெல் இக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம் அப்போ இன்டெக்ரல் ஆஃப் A to B நமக்கு என்ன வரும் டெல் டபிள்யூ இன்ட்டு நார்மல் காம்பனண்ட் EN வரும் sorry this one is tangential component del W into ET so here இங்க ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா del H by 2 into opposite directionல இருக்கும் அப்போ EN ன்னு வரும் minus del H by 2 into EN வரும் ஓகேயா ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை ஸோ 0 this one is 0 this one is 0 அப்புறம் இந்த half வரும் இந்த half வந்து பார்த்தீங்கன்னா del H by 2 into same direction EM அப்போது இந்த நார்மல் காம்பனண்ட் ரெண்டும் நமக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகி டெல் ET into del W is equal to 0 அப்போ ET is equal to 0 so this is boundary condition 1 okay so next நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா நார்மல் காம்பனண்ட்டுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ டேன்ஜென்ஷியல் காம்பனண்ட் கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் கன்சிடர் பண்ணோம் நார்மல் காம்பனண்ட் கால்குலேட் பண்ணும்போது பில் பாக்ஸ் ஆர் சிலிண்டர் கன்சிடர் பண்ணணும் ஓகேயா ஸோ கண்டக்டரோட ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்போ நமக்கு டயலெக்ட்ரிக்கு மட்டும்தான் இருக்கும் ஸோ இதோட ஹைட் ஆஃப் த பில் பாக்ஸ் நம்ம என்ன எடுப்போம் டெல் ஹெச் ஈக்குவல் டு 0 அப்போ இதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்னாக இருக்கும் நார்மல் இந்த டைரக்ஷனில் இருக்கும் ஏன்னா இந்த டைரக்ஷனில் நமக்கு தேர் இஸ் நோ ஃபீல்டு கரெக்டாக ஃபீல்டு இல்லை அப்போ இந்த டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும் அப்போ நார்மல் காம்பனண்ட் ரோ எஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ரோ எஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎன்னுக்கு ஈக்குவலாக இருக்கும் டினா நமக்கு தெரியும் எப்சலான் இன்டூ இ அப்போ ரோ எஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சலான் இன்டூ இஎன் எப்சலானோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரோ எஸ் இஸ் ஈக்குவல் டு epsilon naught epsilon r into En that rho s is equal to dN. This is the normal component of electric flux density. So this is for boundary conditions for dielectric and conductor. Okay. Then third one வந்து பார்த்தீங்கன்னா free space and conductor boundary condition. So free space and boundary condition free space வந்து பார்த்தீங்கன்னா media 1ல எடுத்துக்க போகிறோம் media 2ல வந்து conductor. So media 1ஓட நம்ம இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அதாவது இதுக்கு முன்னே பார்த்தா கண்டக்டர் அண்ட் டயலெக்ட்ரிக்கில் அதே தான் இங்கேயும் வரும் பட் ஒன்லி ஒன் டிஃப்ரென்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்சலான் ஆரோட வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னா 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அது 1 தான் கண்டக்டர் அண்ட் டயலெக்ட்ரிக்குக்கும் ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் கண்டக்டருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஓகே ஸோ திஸ் இஸ் த ஃபீல்ட் ஸோ ஹியர் this is the conductor media this one is free space media
ஸோ ஃப்ரீ ஸ்பேஸோட டைரக்ஷன் இது tangential component of electric field and electric flux density. This is the normal component of electric field and electric flux density. So free space media 1 வந்து epsilon is equal to epsilon naught தான் வரும் because epsilon r is equal to 1 substitute பண்ணுவோம். ஓகேயா? So the boundary condition at the interface between free space and conductor can be obtained by replacing epsilon r equal to 1 in the boundary conditions of dielectric and conductor. அப்போ நமக்கு dielectric and conductorல del n ஓட வேல்யூ தெரியும், சாரி electric flux density ஓட வேல்யூ தெரியும், that is dn is equal to epsilon naught epsilon r en that is equal to rho s. அப்போ இங்கே என்ன substitute பண்ண போகிறோம், epsilon r க்கு we are going to substitute 1 that is dn is equal to epsilon naught en is equal to rho s. இந்த epsilon naughtங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா permittivity of free space. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி கண்டிஷன் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் கண்டக்டர். ஸோ இந்த பவுண்ட்ரி கண்டிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.